இந்து முன்னணி முன்னின்று நடத்தக்கூடிய இந்த விழா அரசியல் விழா அல்ல. அவங்க கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்லை. ஆனால் மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதில் அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்க. இது மாமியார் உடைச்சா அது மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையா. அண்டை மாநிலத்திலிருந்து பவன் கல்யாண் அவர்கள் வராருன்னா அவர் இங்கே ஒரு கட்சி தலைவராக வரல, அவர் முருக பக்தராக வராரு. மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றது தாங்க அக்மார்க் மதவாதம். முருகனை போற்றுவோம்னு சொல்றது ஆன்மீகம். மதம் இருக்கலாம், ஆனா மத நல்லிணக்கமும் அதிகமா இருக்குங்கிறதே இன்னைக்கு விழாவில் நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. இந்து முன்னணி முன்னின்று நடத்தக்கூடிய இந்த விழா அரசியல் விழா அல்ல. எல்லோருக்குமான நம்முடைய தமிழ் கடவுள் முருகனை போற்றும் ஒரு மாபெரும் மாநாடு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்திருக்காங்க. மதவாத மாநாடு, மக்களை பிளவுபடுத்துகிற மாநாடு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்லை. ஆனால் மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதில் அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா? இது மாமியார் உடைச்சா அது மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையா. இது வெறும் இன்னும் சொல்ல போனால் பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அந்த மாநாடும் சிறப்பாக நடந்தது. பட் இந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு பேரெழுச்சியான ஒரு விழாவாக இன்னைக்கு நடக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியில். அண்டை மாநிலத்திலிருந்து பவன் கல்யாண் அவர்கள் வராருன்னா அவர் இங்கே ஒரு கட்சி தலைவராக வரல, அவர் முருக பக்தராக வராரு. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அதை இந்த அரசு ஆதரிக்கணும், எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும். எல்லாருக்குமான பெருமை தானே இது. எப்படி நீங்கள் சொன்னீங்க இது எல்லாரையும் பிளவுபடுத்துவதற்காக ஏற்பட்ட மதவாத விழாவுன்னு. மதவாதம் இல்லை, ஆன்மீகம். மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றது தாங்க அக்மார்க் மதவாதம். முருகனை போற்றுவோம்னு சொல்றது ஆன்மீகம். இது முருக பூமி, இது ஆன்மீக பூமி. இதோ மீனாட்சி கோயில் எதிர பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் மதம் இருக்கலாம், ஆனால் மத நல்லிணக்கமும் அதிகமாக இருக்குங்கிறதே இன்னைக்கு விழாவில் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. என்னுடைய அண்ணன் கிறிஸ்டியன் தான், அவரும் தான் வந்திருக்காரு, அவரையும் தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க. இதில் எதை பிளவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க? இதெல்லாம் அரசியல் பொறாமையில் வரும் வார்த்தைகள்.